அனைவருக்கும் வணக்கம்ப்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு யூனிட் 6 மென்சுரேஷனில் வந்துட்டு நம்ம நம்ம ஆன்லைன் கிளாஸில் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் அது. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் கொஷின் பிடிஎஃபாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இந்த டெஸ்ட் கொஷின். ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எந்த கொஷின் சால்வ் பண்ண முடியுதோ அதை இதிலே போட்டுறேன். ஓகேங்களா? சால்வ் பண்ண முடியாத வந்துட்டு உங்களுக்கு இதில் பக்கத்தில் பிபிடியில் வந்துட்டு போட்டு காட்டுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், the formula a is equal to root of s into s minus a, s minus b, s minus c, where s is the semi-perimeter is used to find the area of எதோட ஃபார்முலா இது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா எதோடது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? this is the formula of scale and triangle. எனி ட்ரையாங்கிள்க்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஓகேங்களா? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் ஹெரான்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹெரான்ஸ் ஃபார்முலானா வந்துட்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு 3 சைடு இருக்கும், ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அதை வச்சு தான் வந்துட்டு இந்த பெரிமீட்டர் வந்துட்டு கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஹெரான்ஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? ஹெரான்ஸ் ஃபார்முலா இது. ஓகே. ஸோ ரெண்டாவது கொஷின். ஓகே. நீங்கள் பிடிஎஃப் வேணுமோ டவுன்லோட் பண்ணீங்க. இப்போ நான் இதில் காமிச்சேன்ல இந்த கொஷின். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இந்த கொஷின் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிட்டு அதை நான் படித்து அப்படியே வந்துட்டு சால்வ் பண்ணிடுறேன். ஏன்னா இங்கே போயிட்டு அங்கே இந்த பேஜில் வந்துட்டு திருப்பி அதுக்கு மாறிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக வந்துட்டு நான் கொஷினை படித்து சால்வ் பண்ணுறேன். கொஷின் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது கொஷின். ஸோ செகண்ட் கொஷின் என்னன்னா, how many liters of water can a cylindrical tank with a radius of 1 meter and a height of 1.5 meter hold அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சிலிண்ட்ரிக்கல் டேங்க். ஓகேங்களா? சிலிண்ட்ரிக்கல். ஸோ சிலிண்டர்ல எவ்வளோ கெப்பாசிட்டி கொள்ளளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வால்யூம். ஓகேங்களா? சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா. ஸோ கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ரேடியஸ் ஆர் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஆர் வந்துட்டு 1 மீட்டர், ஹைட் வந்துட்டு 1.4 மீட்டர். ஓகேங்களா? டைரக்ட் சப்ஸ்டியூஷன் 22/7 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1.4. ஓகேங்களா? 1 இன்ட்டு 1 இது போட்டிங்க அப்படின்னா 0.2 வரும். ஓகேங்களா? 0.2 இன்ட்டு இது அப்படின்னா வந்துட்டு 4.4 m3. ஓகேங்களா? 4.4 m3 மீட்டர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ 4.4 m3. ஸோ லிட்டர்ஸில் வந்துட்டு ஆன்சர் இருக்கு. ஸோ 1 m3 இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். ஓகேங்களா? 1000 லிட்டர்ஸ். அப்போ 4.4 m3 இஸ் ஈக்குவல் டு 4400 லிட்டர்ஸ். ஓகேங்களா? 4400 லிட்டர்ஸ். ரைட்டா? ஸோ மூணாவது கேள்வி, if the area and the circumference of a circle are numerically equal, what is its radius அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளோடது. ஓகேங்களா? சர்க்கிளோட ஏரியா இஸ் ஈக்குவல் டு அதோட சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்ன? அது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் இதில் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏரியா வந்துட்டு பைஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? சர்க்கம்ஃபரன்ஸ் வந்துட்டு 2πr. ரைட்டா? 2πr. வாட் இஸ் இட்ஸ் ரேடியஸ் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது பை வந்துட்டு கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு ஆறு இது கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ 2 யூனிட்ஸ். ஆப்ஷன் டி. ஓகேங்களா? 2 யூனிட்ஸ் வந்துட்டு ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் டி 2 யூனிட்ஸ். The length of the longest rod that can be placed in a room, 12 meter long, 9 meter broad and 9 meter high. So longest rod that can be placed in a room வந்துட்டு ரூமோட இது 12 meter, 9 meter
அண்ட் 8 மீட்டர் ஹைட். ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளார எந்த லாங்கஸ்ட் ராட் வந்துட்டு வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. லாங்கஸ்ட் ராட்னா இப்போ உங்க சொல்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கியூப், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கியூப். ஓகேங்களா. இந்த கியூப் இதுக்குள்ளார லாங்கஸ்ட் ராட் எப்படி வைக்கலாம்னா இந்த டயக்னல், இந்த எண்டுல இருந்து இந்த எண்டுக்கு வைக்கலாம். ஓகேங்களா. ஸோ டயக்னல் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்துட்டு கியூப்ல ஸோ டயக்னல் is equal to root of L square plus B square plus H square. So 12 square plus 9 square plus 8 square. ஸோ 144 plus 81 plus 64. ஓகேங்களா. 64 கூட்டினீங்க அப்படின்னா வந்துட்டு 4 8 9 8 4 12 12 12 18 8 1 289. ஸோ 17 அதுக்கு ரூட் எடுத்தா 17 மீட்டர் அப்படின்னு வரும். ஓகேங்களா. 17 மீட்டர் லாங்கஸ்ட் ராடை வந்துட்டு இந்த டயக்னல் இந்த ஒரு இதுக்குள்ளார வந்துட்டு வைக்கலாம். ஓகேங்களா. 17 மீட்டர். ஸோ 5வது கொஷின். கொஷின் இதில் இருக்கு, டவுன்லோட் பண்ணீங்க, அதை பார்த்து மொபைல் எல்லையாவது பார்த்துங்க. பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்க சைட் பை சைடு. அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூப் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூப் வந்துட்டு 600 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. சென்டிமீட்டர் ஸ்கொயர். வாட் இஸ் திஸ் லென்த் ஆஃப் டயக்னல். ஓகேங்களா. டயக்னல் கேட்குறாங்க. டயக்னல் இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க். ஓகேங்களா. சர்ஃபேஸ் ஏரியானா வந்துட்டு இங்கே என்னது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் இதில். ஓகேங்களா. வெறும் காமனாக வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. காமனாக கொடுத்ததுனால ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஃபார்முலா கியூபுக்கு 6a ஸ்கொயர். ஸோ 6a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 600. ஓகேங்களா. 600. ஸோ இதையும் அடித்தோம்னா வந்துட்டு a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு வரும். ஸோ which implies a is equal to 10 centimeter. ஓகேங்களா. 10 centimeter. ஸோ டயக்னல் என்ன ஃபார்முலா அப்படின்னா டயக்னல் இஸ் ஈக்குவல் டு a root 3 கியூபுக்கு. ஓகேங்களா. a root 3 அப்போ 10 root 3. ஓகேங்களா. 10 root 3 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஆப்ஷன் பி. The perimeter of a equilateral triangle is 60 centimeter. ஓகேங்களா. equilateral triangle perimeter வந்து 60 centimeter. அதோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர். ஏரியா வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. பெரிமீட்டர் அப்படின்னா வந்துட்டு ஒரு √3 ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாரி அது வந்துட்டு ஏரியா. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சைடு கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா. ஸோ சைடு பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3a இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு வரும். ஓகேங்களா. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. சைடு வந்துட்டு 20. ஸோ ஏரியா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு √3/4a ஸ்கொயர். ஓகேங்களா. √3/4a ஸ்கொயர். ஸோ அப்போ √3/4 இன்ட்டு 20 இன்ட்டு 20 அப்படின்னு வரும் 5. ஓகேங்களா. ஸோ 100 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூனிட். ஸோ ஆப்ஷன் ஏ 100 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ. 7வது கேள்வி. The area of the four walls in a room. The area of the four walls of a room is its என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ரூம் இருக்கு. ஓகேங்களா. ரூம்ல வந்துட்டு இந்த மாதிரி 4 walls. ஓகே. இந்த 4 walls என்ன அப்படின்னு வந்துட்டு ஏரியா 4 walls of a room என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ல எல்எஸ்ஏ டிஎஸ்ஏ வால்யூம் ஃப்ளோர் ஏரியா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 4 வாலும் மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு எல்எஸ்ஏ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. சப்போஸ் இந்த 4 இது இல்லாமல் டாப்பு அதாவது மேலே இருக்க ரூஃபு பாட்டம் சேர்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா. இது வந்துட்டு ஒரு கியூபாய்டு. ஓகேங்களா. இது வந்துட்டு ஒரு கியூபாய்டு. ஓகே. கியூபாய்டில் தான் வந்துட்டு இந்த மாதிரி வரும். ஓகே. சாரி. 8வது கொஸ்டின். Find the volume of a cone of radius 6 cm and slant height வந்துட்டு 10 cm. ஓகேங்களா. அதாவது r is equal to எவ்வளோ 6 cm. slant height L is equal to 10 cm. ரைட்டா. கோனோட வால்யூம். ஓகேங்களா. கோன் இது வந்துட்டு கோன் சம். கோனோட வால்யூம் வந்துட்டு 1/3
பை ஆர் ஸ்கொயர் ஹெச் வரும். ஓகேங்களா? கோணை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்துட்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல். அதாவது ஒரு கோன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ரைட் ஆங்கிள் வரல. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஹைட்டு, இந்த ஹைட் இதுதான் வந்துட்டு ஹெச். ஓகேங்களா? ஹெச் ரேடியஸ் இது வந்துட்டு 6 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ஸ்லாண்ட் ஹைட் இதுதான் எல். ஓகேங்களா? இதுதான் எல். எல் வந்துட்டு 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ நமக்கு வால்யூம் தெரியணும் அப்படின்னா ஹெச் வந்துட்டு தேவை. அப்போ ஹெச்சை இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதாவது பித்தகோரஸ் தியரம் தான். ஓகே, ஸோ 6 ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் 10 ஸ்கொயர். ஸோ அப்போ ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 10 ஸ்கொயர் வந்துட்டு 100 மைனஸ் 36 விச் இஸ் ஈக்குவல் டு 64ன்னு வரும். ஸோ அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு விச் இம்ப்ளைஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஸோ அதை இந்த 8 சென்டிமீட்டரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வி இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் எவ்வளோ 6 இன்ட்டு 6 இன்ட்டு 8. ஸோ 3 2 இங்கே. ஓகே, 6 2 12 இன்ட்டு 8 96. ஓகேங்களா? 96. ஸோ அதாவது 1/3 பை ஆர் ஸ்கொயர், இங்கே பை வரும் அதை நான் போடல, இன்ட்டு பை. அப்போ 96 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? வால்யூம் அதனால கியூப் வந்துட்டு வரும். ஓகேங்களா? பை போடல. அடுத்தது 9th கொஸ்டின்பா, 9வது கேள்வி. ரெக்டாங்குலர் ஷீட் ஆஃப் பேப்பர் 44 சென்டிமீட்டர் லாங். ஸோ இது வந்துட்டு லாங். அதுக்கப்புறம் வந்துட்டு 10 சென்டிமீட்டர் வந்துட்டு இதோட விட்த்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெக்டாங்கிள், நான் கோணலாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது ரெக்டாங்கிள், இது 44 சென்டிமீட்டர், அது லென்த் வந்துட்டு 44, இது 10 சென்டிமீட்டர். இது என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு வைட் இஸ் ரோல்ட் அலாங் இட்ஸ் வித் டு ஃபார்ம் அ சிலிண்டர். கொஸ்டினை நல்லா கவனிங்க. அலாங் இட்ஸ் வித் டு ஃபார்ம் அ சிலிண்டர்னா இந்த எட்ஜ் இருக்குல்ல, இங்க போய் இப்படி லாக் ஆகும். இப்படியே சுருட்டுவாங்க. சுருட்டுனாங்கன்னா இப்படி வரும் சிலிண்டர். இந்த மாதிரி சுருட்டுறாங்க. ஓகேங்களா? சுருட்டிட்டாங்கன்னா இதுதான் ஹைட். இந்த ஒயிட் இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு இந்த சிலிண்டரோட ஹைட் 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இதுதான் ஹைட். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா the வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சிலிண்டரோட வால்யூம் கேட்குறாங்க. ஸோ வால்யூம் என்ன ஃபார்முலா? V இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா? ஹெச் தெரியும் 10 சென்டிமீட்டர் இங்க இருக்கு, இதான் ஹெச். ஓகேங்களா? 10 ஆர் வந்துட்டு தெரியாது. அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ கீழே இதை சுருட்டுறாங்கல்ல, இந்த 44 சென்டிமீட்டர் இதை டோட்டலாக சுருட்டி இதுதான் இந்த ரவுண்டு. ஓகேங்களா? அப்போ இது வந்துட்டு ஒரு சர்க்கிள். ஸோ அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்ன ஃபார்முலானா 2πr. அப்போ 2πr இஸ் ஈக்குவல் டு இந்த லென்த், இதுதான் இங்கே சுருட்டி வச்சிருக்காங்க. அப்போ 2πr இஸ் ஈக்குவல் டு 44 which gives r is equal to 44 into 44 into இப்போ பைனா வந்துட்டு 22/7 இந்த சைடு போச்சு அப்படின்னா 7 divided by 22 into இந்த 2 வந்துடும். ஓகேங்களா? 2 இது அடிச்சிங்கன்னா 2 2 2 கேன்சல் ஆயிரும். அப்போ r is equal to 7, r is equal to 7 சென்டிமீட்டர். அப்போ வீல இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 22/7 into r ஸ்கொயர் எவ்வளோ 7 into 7 into 10. ஸோ 1 1 கேன்சல் ஆயிரும். 7 7 இப்போ இது வந்துட்டு 154. ஆன்சர் 1540 இது. ஓகேங்களா? ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி. ஓகே, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல, ஒரு தடவை பார்த்துக்கிறேன்ப்பா. ஓகே, ஸோ 10வது the area of a irregular shape can be estimated using. ஸோ இதில் ஆப்ஷனாக கொடுத்துருக்கிறது சிம்சன்ஸ் ஆர் ட்ரெபீசாய்டல் ரூல், பித்தகோரஸ் தியரம், ஹெரான்ஸ் ஃபார்முலா, பிரிஸ்மாய்டல் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இர்ரெகுலர் ஷேப் வந்துட்டு ஸோ ட்ரெபீசாய்டல் ஆர் சிம்சன்ஸ். ஓகே, சிம்சன்ஸ் ரூல். ஓகே, பிரிஸ்மாய்டல் ரூல்லையும் சில நேரம் சால்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் மெயினானது ட்ரெபீசாய்டல் அண்ட் சிம்சன்ஸ் தான். ஓகே, ஸோ 11வது கேள்வி. இஃப் த ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%, ஏரியா வந்துட்டு இன்க்ரீஸ்டு பை 20% அப்படின்னா ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் increases by 20%, its area increases by, oh sorry, கொஸ்டின் தப்பா படிச்சிட்டேன்.
if the side of a square, ஓகேங்களா, side of a square, side of square, ஓகேங்களா, square increases by 20%, ஓகேங்களா, அப்ப அதோட ஏரியா என்ன ஆகும் அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ சைடு ஒரிஜினல் சைடு வந்துட்டு ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஏ. ஸோ இது வந்துட்டு ஏ வந்துட்டு 100% இருக்கு. ஓகேங்களா, இப்போ இது 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு, ஸோ இது 100% அப்படின்னா வந்துட்டு இது 120% இருக்கும். இப்போ இது 1 அப்படின்னு இங்க இருந்துச்சுன்னா இது 1.2a அப்படின்னு வந்துட்டு வரும். ஓகேங்களா, 1.2a அப்படின்னு வரும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிற சைஸ் பார்த்தீங்கன்னா 1.2a. ஓகேங்களா, இதுதான் இப்போ ஒரு சைடோட சைஸ். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்னது, 1.2a into 1.2a which is equal to 1.44a square. ஓகேங்களா, 1.44a square. ஓகேங்களா, ஸோ அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்காங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ ஜென்ரலாக சாதாரணமாக போட்டோம் அப்படின்னா வந்துட்டு வெறும் ஏ ஸ்கொயர் தான் வரும். ஓகேங்களா, ஏ ஸ்கொயர் சாதாரணமாக இந்த ஏரியா வச்சு போட்டோம் அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு a into a which is equal to a square. அதை நம்ம 1a square அப்படின்னு சொல்லலாம். அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால் இங்கே 1, இங்கே 1.44 அப்படின்னா வந்துட்டு 0.44% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ 0.44. ஓகேங்களா, ஸோ 1 மைனஸ் 1.44 மைனஸ் 1ன்னு போட்டோம்னா 0.44. A triangle with sides 5 cm, 12 cm and 13 cm is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க 12வது கேள்வி. ஸோ 5 cm, 12 cm and 13 cm. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது பித்தகோரஸ் தியரத்தில் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் வருமா? 25 ப்ளஸ் 144 இஸ் ஈக்குவல் டு 169. ஆமாம், ரெண்டு ஈக்குவல் 169 இஸ் ஈக்குவல் டு 169. ஸோ இது வந்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட்டாங்களா, ஆப்ஷன் சி ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ 13வது கேள்வி. ஸோ 13th கொஸ்டின். The circumference of a circle is 88 cm. இட்ஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சர்க்கிள், இங்கே சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னது, 2πr. 2πr இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 88 அப்படின்ட்டாங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் எப்படின்னா 88 இன்டூ 7 டிவைடட் பை 22 இன்டூ 2. ஏன்னா பை இஸ் ஈக்குவல் டு 22/7. இப்போ இந்த 2πr இங்கே 22/7 இருக்கும். 6 வச்சுட்டு இதை கொண்டு போனோம்னா மேலே 7 வந்துடும். ஸோ அடித்தோம்னா வந்துட்டு எத்தனை, 4, இதே அடிச்சோம்னா 2. ஸோ 7 2s are 14, R14. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் என்ன ஃபார்முலா, πr ஸ்கொயர். ஸோ பைனா 22/7 இன்டூ 14 இன்டூ 14 அடிச்சிங்கன்னா 2. ஸோ 2னா 28 இன்டூ 22. ஓகேங்களா, 28 இன்டூ 22. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 0 அந்த சைடு 616 வரும். ஓகேங்களா, 8 2 இங்கே 16, 2 2 3 6, 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஏரியா. ஸோ ஒரு சின்ன இது கொடுக்குறேன். இப்போ 28 22 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது என்ன ரூல் அப்படின்னா லெஃப்ட் சைடு 2 நம்பரும் ஒரே மாதிரி இருக்கணும், ரைட் சைடு இருக்க நம்பரை கூட்டினா 10 வரணும். ஓகேங்களா, இப்போ 8 + 2 10, இங்கே 2 2ன்னு இருக்கா, அப்போ என்ன பண்ணா 8 2s are 16, 16 அப்படியே போட்டுடணும். ஸோ இங்கே 2 ரைட்டா, 2 இருக்கு, 2க்கு அடுத்த நம்பர் என்ன 3, அப்போ 2 × 3 6, 16. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 37 33 இருக்கு, 33 இப்படி வருதுன்னு வச்சுங்க, 7 3s are 21, 21 போட்டுருங்க. 3க்கு அடுத்த நம்பர் என்ன 4, 1221. என்ன செக் பண்ணி பாருங்க, இது மாதிரி எல்லாத்துக்கும் போடலாம். ஸோ இந்த சம்க்கு ஆன்சர் 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ சாரி, 6வது கொஸ்டின்ல 14வது கொஸ்டின். ஓகே, 14 தானே, 13 14வது கொஸ்டின். The sum of length of the edges of a cube is 144 cm. What is its volume? Okay, sum of the length of edges of a cube is 144 cm. ஒரு கியூபுக்கு மொத்தம் எத்தனை எட்ஜஸ் இருக்கும்? கியூப் எட்ஜ் அதோட சம், எட்ஜஸ் சம் இஸ் ஈக்குவல் டு 144 சென்டிமீட்டர். ஒரு கியூப் இருக்கு அப்படின்னா, அப்படி ஒரு கியூப்
கியூபுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த சைடு, அந்த சைடு 4 8 9 10 11 12 மொத்தம் 12 எட்ஜ் இருக்கும். ஓகேங்களா? இந்த மொத்த எட்ஜையும் இந்த இதை வந்துட்டு கணக்கு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்த லென்த்து இது பிரெத் எல்லாத்தையும் கணக்கு பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்துட்டு 144 சென்டிமீட்டர். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா வந்துட்டு அதோட கியூபோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வால்யூம்க்கு வந்துட்டு நமக்கு ஏதாவது சைடு வந்துட்டு தெரியணும். ஓகேங்களா? ஒரு சைடு வந்துட்டு தெரியணும். ஓகே, கியூபை பொறுத்த வரைக்கும் எல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரே மாதிரியே தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? கியூபுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் ரெக்டாங்கிள் இதை வச்சு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கியூபோட வால்யூம் வந்துட்டு ஏ கியூப் அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு ஏ தெரியணும், அதாவது ஒரு சைடுனாச்சும் தெரியணும். அப்போ ஒரு சைடுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு மொத்தம் 144 சம், இந்த எட்ஜஸ் சம் பண்ணா மொத்தம் எத்தனை எட்ஜ்? 12. அப்போ 12 இதுதான் வந்துட்டு ஏ. ஒரு சைடு வந்துட்டு 12. ஓகே, அப்போ 12 கியூப் which is equal to 1728 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 15. A swimming pool is 20 meter long, 15 meter wide and 33 meter deep. What is the water capacity in liters? So swimming pool 20 meter into 15 meter into 3. ஸோ போட்டிங்க அப்படின்னா 15 இன்ட்டு 3னா 45, 45 2 90. ஸோ 900 m கியூப் மீட்டர் கியூப் அப்படின்னு வரும். ஓகேங்களா? 900 மீட்டர். 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். ஓகே, therefore 900 m cube is equal to 9 1 2 3 4 5 லிட்டர். ஓகேங்களா? 1 10 100 1000 10,000 lakh 9 lakh liters. ஓகேங்களா? 9 lakh liters இதோட கெப்பாசிட்டி. ஸோ அடுத்தது 16வது கேள்வி. The ratio of the volume of two spheres is 8:27. The ratio of the surface areas என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரே நிமிஷம், சாரி, இப்போ ஒரே நிமிஷம் போ. Okay, the ratio of volume of sphere. ஸோ ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா வந்துட்டு 4/3 pi r cube. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 ஸ்பியர் இருக்கு ரேஷியோ. அப்போ இது 1:4/3 pi r cube, இது 2. ஓகே, the ratio of the ratio இது வந்துட்டு volume of the two spheres is 8:27. ஸோ இதுதான் வந்துட்டு 8:27 இதோட டோட்டல் வால்யூம் ரேஷியோ. the ratio of the surface area என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இது ரெண்டுலயும் காமன், இது மூணுத்தையும் அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். அப்ப இங்க r1 கியூப் r2 கியூப் இருக்கணும். அப்ப இங்க r1 கியூப் எவ்வளோ? 8. 8னா வந்துட்டு 2 கியூப் 2 கியூப் இஸ் டு இங்க 3 கியூப். ஓகே, அப்ப 2:3. ரைட்டா? 2:3. இப்போ இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஃபார்முலா? 4/3 pi r ஸ்கொயர். ஓகேங்களா? 4/3 pi r ஸ்கொயர். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா, சாரி 4/3 இல்லை, சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 4 pi r ஸ்கொயர். ஓகேங்களா? 4 pi r ஸ்கொயர் சர்ஃபேஸ் ஏரியா ஒரு ஸ்பியருக்கு. ஓகே, அப்போ இதுலேயும் வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியாஸ் ரேஷியோ ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியாஸ் கேட்குறாங்க. இஸ் ஈக்குவல் டு 4 pi r ஸ்கொயர். 2 இங்கே 1. அப்போ 4 pi கேன்சல் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ஆர் ஸ்கொயர் 1 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் 2. அப்போ ஆர் எவ்வளோ? 2 கியூப் அப்படின்னா 2. 2 ஸ்கொயர் இஸ் டு 3 ஸ்கொயர். அப்போ 4:9. ரைட்டா? 4:9. நான் கொடுத்துருக்க ஆப்ஷன் தப்பு. ஏ 4:9 வரணும். ஓகேங்களா? ஸோ அது பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அது தப்பு. அண்ட் ஆப்ஷன் ஏ. 17வது. A square field has an area of 225 meters square. ஓகேங்களா? ஸ்கொயர் ஃபீல்டோட ஏரியா, ஸ்கொயர் ஏரியா 225 meters square. What is the cost of fencing at 10 rupees 10 per meter? So cost of fencing
rupees 10 per meter. ஓகேங்களா, rupees 10 per meter. ஸோ ஏரியா சொன்னோம் அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 225 மீட்டர் ஸ்கொயர், 225 which is equal to a ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225 அப்படின்னா which implies a is equal to 15. ஏன்னா 15 ஸ்கொயர் தான் 225. காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் எவ்வளோ சொல்கிறாங்க, 10 ரூபா ஒரு மீட்டருக்கு. ஓகேங்களா, 10 ரூபா வந்துட்டு ஒரு மீட்டருக்கு. அப்போ மொத்தம் வந்துட்டு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் கண்டுபிடிச்சாதான் வந்துட்டு டோட்டல் இது வரும். பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் 4a. அப்போ 4 into 15 is equal to 60 மீட்டர் மொத்தம் சுற்றளவு. ஓகேங்களா, சுற்றளவு மொத்தம். ஓகேங்களா, ஏன்னா இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா வந்துட்டு இப்போ இது வந்துட்டு 15 அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்போ நம்ம ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் இதுக்கு ஃபென்சிங் பண்ணோம். அப்போ இது ஒரு 15. ஓகே, எவ்வளோ 30, இது ஒரு 15 45, இது ஒரு 15 60. ஓகே, 60 மீட்டர். அப்போ 60 இன்ட்டு ஒரு மீட்டருக்கு 10 ரூபா அப்படின்னா வந்துட்டு 600 ருபீஸ். ஓகேங்களா, 600 ரூபா. ஆப்ஷன் ஏ. 18. ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் இஸ் 49 பை. ஓகேங்களா, ஏரியா ஆஃப் சர்க்கிள் equal to 49 பை. ஓகே, அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, சர்க்கம்ஃபரன்ஸ் கொஷின் மார்க். ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் வந்துட்டு பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 பை. அப்போ பை பை கேன்சல் ஆயிரும். ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49, ஆர் இஸ் ஈக்குவல் டு 7. சர்க்கம்ஃபரன்ஸ் வந்துட்டு என்ன ஃபார்முலா, 2 பை ஆர். ஓகேங்களா, 2 பை ஆர், 2 பை ஆர். அப்போ 2 பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ பை. ஆன்சர் பையில் தான் இருக்கு, இன்டூ 7 which is equal to 14 பை. ஓகேங்களா, 14 பை. ஆப்ஷன் டி 14 பை. ஓகே, 19. The capacity of a cylindrical vessel with a base radius of 10 cm and a height 70 cm is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிலிண்டர். ஓகேங்களா, சிலிண்டர், சிலிண்ட்ரிக்கல் வெசல். கெப்பாசிட்டி அப்படின்னா வந்துட்டு வால்யூம். ஓகேங்களா, வால்யூம் வந்துட்டு என்ன ஃபார்முலா, ஸோ சாரி பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 70 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 22/7 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 70. ஸோ அடித்தோம் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு 10 வந்துடும். ஸோ 1000 இங்கே வந்துட்டு 1 2 3. ஓகே, 2000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வரும். ஓகே, 2000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வரும். ஸோ 2000 சென்டிமீட்டர் கியூப் இதுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா வந்துட்டு எம் கியூபுக்கு வந்துட்டு இதை மாற்றணுமா? ஆமாம். அப்போ கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கெப்பாசிட்டி ஒரு நிமிஷம்ப்பா. ஸோ இதை எம் கியூபுக்கு மாற்றணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சாரி விச் இஸ் ஈக்குவல் டு 22 எம் கியூப் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, 22 இல்லை. ஸோ இதில் மாத்திரம் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டரு. ஓகேங்களா, இங்கே எம் கியூப். அப்போ 1 2 3 4 5 6 3 தடவை போட்டோம்னா 6. 1 2 3 4 5 6. அப்போ எம் கியூக்கு மாற்றணும்னா 0.12345 0.022. ஓகேங்களா, 22. 1 2 3 4 5 இதுக்கு முன்னாடி. ஸோ 0.022 எம் கியூப் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஏன்னா சென்டிமீட்டர் கியூப்லேருந்து மீட்டர் கியூபுக்கு மாற்றுறோம். நமக்கு தெரியும் ஒரு எம் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். ஓகேங்களா, 1000 லிட்டர்ஸ். ஸோ அப்போ இது 0.022 எம் கியூப் எவ்வளோ அப்படின்னா இதோட மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 2 3. ஓகே, 1 2 3 வந்துடும். ஓகேங்களா, அப்படின்னா வந்துட்டு 22 லிட்டர்ஸ். ஓகேங்களா, 22 லிட்டர்ஸ், 22 லிட்டர். ஓகே, 20. The lateral surface area of a cone with radius r and slant height L is given by என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. lateral surface area of a LSA of cone ஃபார்முலா வந்துட்டு பை ஆர் எல். ஓகேங்களா, ஃபார்முலா வந்துட்டு பை ஆர் எல்.
lateral surface area or a curved surface area of a cone formula pi r L. Okay, so 21. The length and breadth of a rectangle are in the ratio. So L is to B is equal to 3 is to 2. ஸோ அதோட பெரிமீட்டர் பெரிமீட்டர் எவ்வளோ அப்படின்னா வந்துட்டு பெரிமீட்டர் ஃபார்முலா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி, அது வந்துட்டு 100 சென்டிமீட்டர் இருக்குன்ட்டாங்க. இப்போ வந்துட்டு ஏரியா கேட்குறாங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க். ஓகேங்களா? ஸோ இதை வேணா நம்ம எல் இன்ட்டு பி, இதை வந்துட்டு நம்ம எக்ஸ் ஆக்கிக்கலாம். ஸோ எல் வந்துட்டு 3x 2x. ஓகேங்களா? அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 2 இன்ட்டு 3x ப்ளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 100. ஓகேங்களா? 100. அப்போ 5x இதில் மல்டிப்ளை பண்ணால் 10x is equal to 100, which implies x is equal to 10. இந்த 10 எடுத்து இங்கே சப்ளை இங்கே இது பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ L is equal to 3x அப்படின்னா which is equal to 3 into 10 30. B is equal to 2x which is equal to 2 into 10 20. ஸோ அடுத்தது ஏரியா சாரி. So area is equal to L into B. L into B is equal to 30 into 20. ஓகேங்களா? So 600 centimeter square. 600 centimeter square. ஓகேங்களா? 600 centimeter square. So 22. A arc of length of a sector with a radius of 10 centimeter and an angle of 36 degree is என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆர்க் லென்த் ஆஃப் செக்டர் அப்படின்னு வந்துச்சுனாலே ஓகேங்களா, செக்டர் அதோட ஆர்க் லென்த் அப்படின்னு வந்துச்சுனாலே வந்துட்டு என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்துட்டு தீட்டா டிவைடட் பை 360 இன்டூ 2 பை ஆர். ஓகேங்களா? இன்டூ 2 பை ஆர் இதான் வந்துட்டு ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ தீட்டா பை 360னா 36 டிவைடட் பை 360 கொஷினில் கொடுத்துட்டான். ரேடியஸ் வந்துட்டு கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 10. ஸோ இதையும் அடிச்சிங்கன்னா 1/10 இது 10 வரும். ஸோ இந்த 10ஐயும் இதையும் நம்ம அடிச்சிடலாம். ஸோ 2 பை சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஆன்சர். 23வது. Volume of two cubes are in the ratio 1:64. The ratio of the total surface area எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ரெண்டு கியூபோட வால்யூம். ஸோ கியூபோட வால்யூம்னா ஏ கியூப் இதுதான். ஸோ கியூபோட வால்யூம் A1 cube is to A2 cube. ஓகே, ஸோ இது வந்துட்டு 1:64. ஓகேங்களா? 64 அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ? 1:4. 1 cube is equal to 4 cube அப்படின்னு வரும். அப்போ A is equal to 4. ஓகேங்களா? A is equal to 4. The ratio of the total surface area எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன? சர்ஃபேஸ் ஏரியானா வந்துட்டு A ஸ்கொயர் தான். ஓகேங்களா? A ஸ்கொயர் is to A ஸ்கொயர். A1 ஸ்கொயர் is equal to இது. அப்போ 1:4 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் is equal which is equal to எவ்வளோ? 1:16. 24. The radius of a solid sphere is 6 cm. It is melted and recasted into a cylinder of same radius. What is the height of the cylinder? So first வந்துட்டு ஒரு solid sphere இருக்கு. ஒரு solid sphere. அதோட solid sphere ஓட radius r is equal to 6 cm. இது என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு மெல்ட் பண்றாங்க. மெல்ட் பண்ணி ஒரு சிலிண்டரா வந்துட்டு மாத்துறாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சிலிண்டரா வந்துட்டு இதை மாத்துறாங்க. ஓகேங்களா? இந்த சிலிண்டருக்கும் வந்துட்டு ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 சென்டிமீட்டர். ஓகேங்களா? r is equal to 6 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த சிலிண்டரோட ஹைட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பியர் வந்துட்டு உங்களுக்கு இப்படி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ஒழுங்காக போடல, இந்த மாதிரி இருக்கும் ஸ்பியர். ஓகேங்களா? இதோட ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் அப்படின்னா வந்துட்டு ஸ்பியரோட வால்யூம் ரெண்டோட வால்யூமை கம்பேர் பண்ணோம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இது வால்யூம் எடுத்தால் தான் இதோட ஹைட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இதோட வால்யூம் 4/3 பை ஆர் கியூப். ஓகேங்களா? 4/3 பை ஆர் கியூப். அப்போ 4/3 இன்டூ பை இன்டூ ஆர் கியூப். 6 இன்டூ 6 இன்டூ 6 2. ஓகேங்களா? 2னா வந்துட்டு 6 6 36 72. 72னா வந்துட்டு 288 பை. ஓகேங்களா? 288 சாரி.
ஸோ இங்கே வந்துட்டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு வரும். ஓகேங்களா, ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இங்கே கரெக்டாக போட்டிருக்குன்னா 6 2 36 72 72 இன்ட்டு 4 8 8 4 28 கரெக்டு தான். இங்கே வந்துட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் எவ்வளோ 36 இன்ட்டு ஹெச். ஓகேங்களா, 36 இன்ட்டு ஹெச். ஸோ இங்கே வேணால் சிம்பிளிஃபை பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம். 4/3 இன்ட்டு பை இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 ஈக்குவல் டு இந்த இது பை இன்ட்டு 36 இன்ட்டு ஹெச். ஏன்னா இதுல இருந்தால் அது செஞ்சுருக்காங்க. அப்போ ரெண்டோட வால்யூமும் வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்கும். இதை உருக்கி தான் அதை செஞ்சுருக்காங்க. அப்போ ரெண்டோட வால்யூமும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணால் பை வந்துட்டு கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, இங்கே வந்துட்டு 6 2 6 6 இருக்கு. 6 6 36, இங்கே 36 இருக்கு. இந்த 2 6 கேன்சல் ஆயிரும், இங்கே இது கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4/3 இன்ட்டு 6 இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு இருக்கு. இதையும் அடிச்சிங்கன்னா வந்துட்டு 2. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஹெச் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ரெண்டு வால்யூம் கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா இந்த வால்யூமில் இதில் உருக்கி தான் அதை செஞ்சுருக்காங்கன்னா வால்யூம் ஒரே தான் இருக்கும். ஸோ 25. A metal sheet of 2 meter long and 1.5 meter wide. ஓகே, மெட்டல் ஷீட் வந்துட்டு 2 மீட்டர் லாங் 1.5 மீட்டர் வந்துட்டு வைடு. ஓகே, இது 1.5 மீட்டர், இது 2 மீட்டர். ஓகே, ஃப்ரம் ஈச் கார்னர் a square of side 25 சென்டிமீட்டர் is cut out. ஓகேங்களா, எல்லா கார்னர்லேருந்தும் ஸோ ஒரு ஸ்கொயர் 25 சென்டிமீட்டர் 4 சைட்லேருந்தும் கட் பண்ணுறோம். 25 இங்கே ஒரு கார்னர் 25 சென்டிமீட்டர். ஓகே, கட் பண்ணுறோம். த ஏரியா ஆஃப் த ரிமைனிங் ஷீட், இந்த 4ஐயும் கட் பண்ணிட்டா மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. முதல்ல பெருசு ஓட ஏரியா 1.5 இன்ட்டு 2 3.0 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, மீட்டர் ஸ்கொயர். ரைட்டா, மொத்த ஏரியா வந்துட்டு 3.0 மீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்கொயரோட இது எடுக்கணும், எவ்வளோ? ஸோ 0.25 இன்ட்டு 0.25. ஓகேங்களா, ஏன்னா அப்போ தான் மீட்டர் ஸ்கொயரில் வரும். 0.25 இன்ட்டு 0.25 தான் மீட்டர் ஸ்கொயர் வரும். 25 ஸ்கொயர்னா 625. அப்போ 0.0625 மீட்டர் ஸ்கொயர். இந்த ஒன்னோட ஏரியா 1 2 3 4 இருக்கு. ஒன்னோட ஏரியா இது. அப்போ 4னா 4 இன்ட்டு 0.0625. ஓகேங்களா, 4 இன்ட்டு 0.0625. ஸோ போட்டிங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட இதனா வந்துட்டு 6 6 25 0.25 வரும். 0.25 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேங்களா, இப்போ அவங்க கேட்கறது இந்த கட்டானது போக இருக்க இந்த மீதி ஷேடட் போர்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ மொத்த ஏரியா 3.0 மைனஸ் 0.25 போட்டிங்கன்னா 2.75 மீட்டர் ஸ்கொயர். அதுதான் மீதி ஏரியா 2.75 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 26. The perimeter of a rhombus is 52 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ரோம்பஸோட பெரிமீட்டர் வந்துட்டு 52 சென்டிமீட்டர். இஃப் லென்த் ஆஃப் ஒன் டயக்னல் இஸ் என்னது 24 சென்டிமீட்டர் அப்படின்னா வந்துட்டு வாட் இஸ் த லென்த் ஆஃப் அதர் டயக்னல் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ ரோம்பஸ் perimeter 4a which is equal to 52. அப்போ a is equal to 52 divided by 4 which is equal to 13. ஓகேங்களா, 13 சென்டிமீட்டர். அதுதான் வந்துட்டு சைடு. ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு சைடு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு என்ன கொடுத்துட்டாங்கன்னா லென்த் ஆஃப் ஒரு டயக்னல் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த லென்த் ஆஃப் அதர் டயக்னல் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதாவது அப்போ இப்போ ரோம்பஸோட ஏரியா எவ்வளோ? சைடு ஒன்னா ஏ ஸ்கொயர். அப்போ ஒரு சைடு 13 × 13னா 169. ரோம்பஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்துட்டு டயக்னல் ஸ்கொயர். ஓகேங்களா, டயக்னல் d1 ஸ்கொயர் பிளஸ் d2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு d1 ஸ்கொயர் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ? ஸோ ஒரு டயக்னல் கொடுத்துட்டாங்க கொஷின்ல 24 ஸ்கொயர் பிளஸ் d2 ஸ்கொயர்
is equal to 169. Okay, so d2 square is equal to 169. ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம்பா, ஒரு சின்ன தப்பு. ஓகே, ஓகே சாரிப்பா, ஒரு சின்ன மிஸ்டேக், சாரி. ஓகே, என்னன்னா வந்துட்டு இது வரைக்கும் கரெக்ட், ஏரியா கண்டுபிடிச்சது வரைக்கும் கரெக்ட். ஓகே, ஏரியா கண்டுபிடிச்சது வரைக்கும் கரெக்ட். ஓகேங்களா, இன்னும் என்ன அப்படின்னா வந்துட்டு டி பை டூ இஸ் ஈக்குவல் டு, அதாவது டி பை டூ ஸ்கொயர் பிளஸ் டி டூ இஸ் ஈக்குவல் டு ஏரியா. ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு ஏரியா அப்படின்னு இதான் வந்துட்டு ரொம்ப சொல்லணும். டயக்னல் பை டூ. ஸோ டயக்னல் பை டூனா ஒரு டயக்னல் 24 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர் பை டூ பிளஸ் டி டூ ஸ்கொயர் பை டூ இஸ் ஈக்குவல் டு 169 அப்படின்னு வரும். ஸோ இது 12. 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி டூ ஸ்கொயர், இது இங்கே பை 169 அப்படின்னு வரும். ஓகே, அப்போ இது 144. டி d2 divided by 2 is equal to 169 minus 144 which is equal to 25 அப்படின்னு வரும். ஓகேங்களா, 25 அப்படின்னு வரும். d2 ஸ்கொயர் இந்த ஹோல் இதுக்கே ஸ்கொயர் இது. ஓகேங்களா, மொத்தத்துக்கே வந்துட்டு ஸ்கொயர். ஸோ d ஸ்கொயர் டிவைட் பை இந்த 2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 25 ஸ்கொயர் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ? அப்போ d பை 2 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வரும். அப்போ d இஸ் ஈக்குவல் டு 10. இன்னொரு டயக்னல் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ புரியல அப்படின்னா வந்துட்டு இன்னொரு தடவை கூட போடுறேன். ஓகே, ஸோ 26வது சம் ரோம்பஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ரோம்பஸ். ஓகே, ரோம்பஸ் கொடுத்துட்டாங்க. ரோம்பஸோட பெரிமீட்டர் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு 52 பெரிமீட்டர். ஓகேங்களா, ரோம்பஸோட பெரிமீட்டர் equal to 52. இதுக்கு என்ன ஃபார்முலானா 4a. ஓகே, 4a is equal to, ஒரு நிமிஷம், 4a is equal to 52. ஓகே, 4a is equal to 52. 4a is equal to 52. இது வந்துட்டு a 9 நினைச்சுக்காய், which implies a is equal to 52 divided by 4 which is equal to 13. Right, 13. அதே மாதிரி diagonal by 2 plus ரெண்டாவது diagonal by 2 the whole square is equal to area. ரைட்டா, ஒரு சைடு கிடச்சிருச்சு நமக்கு. அப்போ ரோம்பஸ்னா வந்துட்டு ஸ்கொயர் மாதிரி தானே. அப்போ ஏ ஸ்கொயர் 13 into 13 169. இதுதான் வந்துட்டு ஏரியா. ரைட்டா, இப்போ அவங்க டயக்னல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டயக்னல் அவங்க கேட்கறது இன்னொரு டயக்னல் என்னன்னா, ஒரு டயக்னல் என்ன 24 by 2 ஸ்கொயர் பிளஸ் d2 டிவைடட் பை 2 the whole square is equal to ஏரியா எவ்வளோ 169, which implies 24 by 12 னா 12 ஸ்கொயர் பிளஸ் d2 by 2 the whole square is equal to 169. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா d2 square by 2 square is equal to 169 minus 144. Okay, which implies d2 divided by 2 the whole square is equal to 25. So 25 na என்னது 5 square. ஓகேங்களா, 5 square. அப்போ d2 divided by 2 is equal to 5 அப்படின்னு வந்துடும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் d2 is equal to 10 centimeter. Okay, d2 is equal to 10 centimeter. So 27 the total surface area of a solid cylinder is 462 centimeter square. ஓகேங்களா, TSA is equal to 462. ஓகேங்களா, சென்டிமீட்டர் ஸ்கொயர் சிலிண்டரோடது. ஓகேங்களா, சிலிண்டர் இந்த சம் வந்துட்டு சிலிண்டர். அடுத்தது its curved surface area CSA is equal to 1/3 of total surface area 1/3 into TSA. Find its volume. Volume கேக்குறாங்க. Volume is equal to question mark. Okay, இந்த டேட்டா வச்சு போட்டோம்னா CSA is equal to 1 divided by 3 into
462 which is equal போட்டோம் அப்படின்னா வந்துட்டு 462 154 ஓகேங்களா. curved surface area is equal to 154 ஓகேங்களா. 154 ஓகே. curved surface area or LSA எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். LSA or curved surface area. ஸோ இந்த TSA ஒரிஜினல் ஃபார்முலா என்னன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2 pi r into r plus h ஓகேங்களா. 2 pi r into r plus h which is equal to 2 pi r square plus 2 pi r h ரைட்டா. 2 pi r h ஓகேங்களா. இதான் வந்துட்டு ஃபார்முலா. ஓகே. ஸோ இதில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தான். இதே இந்த லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லைனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்துட்டு 2 pi r h. ஸோ 2 pi r h இங்கே 154ன்னு கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா. அப்போ 154 இது ப்ளஸ் 2 pi r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 154. ஸோ இது ரெண்டுத்தையும் எதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம்? டிஎஸ்ஏக்கு ஈக்குவல் பண்ணுறோம். டிஎஸ்ஏ எவ்வளோ 462 ஓகேங்களா. அப்போ 2 pi r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 462 மைனஸ் 154. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 308 வரும் ஓகேங்களா. 308. ஸோ 308 நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் எப்படின்னா வந்துட்டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இப்போ அவங்க வால்யூம் கேட்குறாங்க. வால்யூம்க்கு வந்துட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்துட்டு இது வேணும் ஆர் வேணும் ஓகேங்களா. ஏன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஓகேங்களா. நமக்கு ஆர் வந்துட்டு தேவை. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு 2 pi r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 308 ஓகேங்களா. அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 308 இன்ட்டு 7 டிவைடட் பை 22 இன்ட்டு 2 ஓகேங்களா. இதை அடித்தோம் அப்படின்னா வந்துட்டு 22 8 88 இதையும் அடித்தோம்னா வந்துட்டு 1 1 4 14 வரும். ஸோ 2 இதையும் அடிச்சோன்னா 7 ஓகேங்களா. 7 இன்ட்டு 7 அப்போ சரி ஆர் ஸ்கொயருக்கு அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஸோ இதை எடுத்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இதில் வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ ஹெச் தெரியாது ஓகேங்களா. ஹெச் தெரியாது. அப்போ ஹெச் தெரியறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் வரேன் ஓகேங்களா. இப்போ ஆர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஹெச் வந்துட்டு கொஷின் மார்க். அப்போ 2 pi r h is equal to 154 அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஓகேங்களா. அப்போ 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் எவ்வளோ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 7 இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு 154 விச் இம்ப்ளைஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 154 இன்ட்டு 7 டிவைடட் பை 22 இன்ட்டு 2 இன்ட்டு 7 அப்படின்னு வரும். 7 7 கேன்சல். இதையும் நீங்கள் அடிச்சிங்கன்னா வந்துட்டு 7 வரும் ஓகேங்களா. 7 ஸோ ஹெச் இஸ் 7 வருமா ஒரு நிமிஷம் 22 7னா வந்துட்டு 84. ஹெச் இஸ் ஈக்குவல் டு இந்த 7 வந்துட்டு மேலே ஒரு 7 கீழே ஒரு 7 ஓகே 22 இன்ட்டு 2 ஓகே 7/2. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 3.5 ரைட். அப்போ வால்யூம் வி இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 3.5 ஓகே. இதையும் அடிச்சிங்கன்னா 2 இதுவும் அடிச்சிங்கன்னா 11 ரைட்டா. 77 சாரி 49 இன்ட்டு 11. ஸோ 49 49னா 539 ஓகேங்களா. 539 சென்டிமீட்டர் கியூப் ஓகே. கொஞ்சம் லைட்டாக பெருசு தான் பட் எல்லாமே அப்படியே வச்சு சால்வ் பண்ணுறது தான் ஓகேங்களா. இருபத்தி எட்டுப்பா. A metal sphere of radius 10.5 meter is melted and then recasted into small cones, each of radius 3.5 centimeter and height வந்துட்டு 3 centimeter. The number of cones thus formed is எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஒரு மெட்டல் ஸ்பியர் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்பியர் இந்த சைடு கோன் ஓகேங்களா. ஸ்பியரோட ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா 10.5 சென்டிமீட்டர். இதை மெல்ட் பண்ணுறாங்க. மெல்ட் பண்ணி கோன் பண்ணுறாங்க ஓகேங்களா. கோனோட ரேடியஸ் வந்துட்டு 3.5 சென்டிமீட்டர், ஹைட் வந்துட்டு 3 சென்டிமீட்டர் ஓகேங்களா. இது மாதிரி கோன் பண்ணால் எத்தனை கோன்ஸ் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே சிம்பிள் என்னன்னா ஒரே வால்யூம் அதாவது இதோட வால்யூம் டிவைடட் பை இந்த வால்யூம் போட்டோம் அப்படின்னா வந்துடும்.
அதாவது வால்யூம் ஆஃப் ஸ்பியர் டிவைடட் பை இந்த வால்யூம் ஆஃப் ஒரு கோன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் போடலாம். 4/3 பை ஆர் கியூப். ஓகே, அப்போ 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 22/7 இன்ட்டு எவ்வளோ வரும்? ஆர் கியூப்னா 10.5 இன்ட்டு 10.5 இன்ட்டு 10.5. ஓகே, 10.5. ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இது டிவைடட் பை இந்த கோனோட வால்யூம் அப்படியே போட்டுக்கலாம், இங்கேயே போட்டுடலாம். ஓகேங்களா? கோனோட வால்யூம் வந்துட்டு ஸோ 1/3 இங்கே 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்போ 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் எவ்வளோ? இங்கே 3.5 இன்ட்டு 3.5 இன்ட்டு ஹெச் வந்துட்டு 3. ஓகேங்களா? 3. ஸோ பை வந்துட்டு இங்கே கேன்சல் ஆயிரும். ஓகே, பை வந்துட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 3 வந்துட்டு கேன்சல் ஆயிரும். ஓகே, 3.5 இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு 3 சார் 3 சார் அப்படின்ட்டு வரும். இதுவும் வந்துட்டு 3 சார்ல வரும். அப்போ இந்த 3 வந்துட்டு கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கீழே எதுவுமே இருக்காது. மேலே 10.5 இன்ட்டு 3 இன்ட்டு 4. ஓகே, 10.5 இன்ட்டு 3 இன்ட்டு 4னா 12 இன்ட்டு 10.5. ஓகேங்களா? 10.5னா 120. 11னா வந்துட்டு இதில் பாதி வரும், 126. ஓகேங்களா? 120 நம்பர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ 126 கோன்ஸ் கேன் பி ஃபார்ம்ட். ஓகே, ஸோ ரெண்டு வால்யூமே நீங்கள் இது பண்ணாலே டிவைட் பண்ணாலே ஈஸியாக வந்துடும். ஓகே, ஸோ 29. The area of the largest triangle that can be inscribed in a semicircle of radius r is. So 29 area of the semicircle, the largest triangle that can be inscribed in a semicircle of radius r. ஒரு நிமிஷம். ஸோ லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் அண்ட் செமி சர்க்கிள் அப்படின்னா வந்துட்டு அதோட ஹைட் வந்துட்டு ஆரா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இருக்கும் ஹைட் வந்துட்டு ஆர். ஸோ அப்போ அதோட பேஸ் வந்துட்டு இதுதான் இருக்கும். பேஸ் வந்துட்டு இது ஒரு ஆர், இது ஒரு ஆர், 2r இருக்கும். ஓகேங்களா? 2r பேஸ். ஹைட் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஆரா இருக்கும். ஓகேங்களா? செமி சர்க்கிள்குள்ளார ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி, ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள், ரைட்டா? அப்படின்னா லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி, ஸோ அதோட பேஸ் வந்துட்டு 2r, பேஸ் வந்துட்டு 2r. ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஹைட் வந்துட்டு உங்களுக்கு r இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஹாஃப் இன்ட்டு பேஸ் 2r இன்ட்டு ஹைட். ஸோ போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு 2 கேன்சல் ஆயிரும், ஆர் ஸ்கொயர். ஓகே, ஆன்சர் வந்துட்டு ஆர் ஸ்கொயர். 30. In mensuration LSA stands for, so lateral surface area. இது ஈஸி. 31. The diagonal of a square is 10 centimeter. ஓகேங்களா? ஸ்கொயரு diagonal 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 10 சென்டிமீட்டர். ஏரியா எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஏரியா எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஒரே டயக்னல் தான். ஓகேங்களா? நம்ம ஒரே ஃபார்முலா தான். டயக்னல் ஸ்கொயர், டயக்னல் டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஹோல் ஸ்கொயர். அப்போ 10 டயக்னல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா வந்துட்டு, சாரி, அது ரோம்பஸ்க்கு வந்துட்டு நமக்கு ஹோல் ஸ்கொயர் வரும். இது வந்துட்டு டயக்னல் ஸ்கொயர் பை 2 which is equal to 10 ஸ்கொயர் டிவைடட் பை 2
100 by 2 is equal to 50. Okay, 50 centimeters square. Okay, ஒரே நிமிஷம் பா, இந்த ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, அதாவது half d ஸ்கொயர் தான் வந்துட்டு ஃபார்முலா, டயகனல் யூஸ் பண்ணோம்னா. ஓகே, அப்போ இது கரெக்டு தான், half d ஸ்கொயர். 32. The ratio of radii of two circles is 2:5. ஓகேங்களா, அப்போ r1 is to r2 is equal to 2:5. What is the ratio of their areas அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுனா வந்துட்டு சர்க்கிள் சொல்லிட்டாங்க. சர்க்கிள்னாலே வந்துட்டு பை ஆர் ஸ்கொயர், பை ஆர் 1 ஸ்கொயர், பை ஆர் 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஆர் ஸ்கொயரா, அப்போ பை இது காமன் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் ஸ்கொயர்னா வந்துட்டு 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். அப்போ 4:25. இதுதான் வந்துட்டு ரேஷியோ ஆஃப் தர் ஏரியாஸ். ஏரியாவோட ரேஷியோ 4:25. ஸோ இது ஆப்ஷனில் நான் மாற்றி தப்பாக கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஆப்ஷன் டி ரைட்டா. நான் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே தப்புப்பா. அதில் 33. The volume, okay, volume and total surface area of dash are numerically equal if its side is 6 units. So A வந்துட்டு 6 இருந்துச்சு அப்படின்னா வால்யூம் TSA எது வந்துட்டு ஈக்குவல். ஸோ ஓகேங்களா, if its side is 6 units. ஓகே, ஸோ 6 யூனிட்ஸ் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஜென்ரலாக சைடு 6 யூனிட்ஸ் இருக்கிறது கியூப். ஓகே, இப்போ கியூபோட வால்யூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ஏ கியூப். ஓகேங்களா, வால்யூம் ஏ கியூப். அப்போ 6 × 6 × 6, ஸோ 36 × 6 அப்படின்னா வந்துட்டு 216. இதோட டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன பண்ணோம்னா 6a ஸ்கொயர். ஓகேங்களா, 6a ஸ்கொயர். அப்போ 6 × 6 × 6 a ஸ்கொயர்னா அதே தான். அப்போ அதுவும் வந்துட்டு 216. ஸோ இட் இஸ் அ கியூப். ஓகேங்களா, கியூப். முப்பத்தி 34. How many bricks each measuring 25 cm into 10 cm into 8 cm will be required to build a wall? வாலோட சைஸ் என்னன்னா வந்துட்டு 10 மீட்டர் into 5 மீட்டர் into 40 சென்டிமீட்டர். ஸோ இந்த வால் கட்டுறதுக்கு இந்த சைஸ் பிரிக்ஸ் ஓகேங்களா எத்தனை யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். அப்போ முதல்ல இதை எடுத்துக்கலாம். 10 × 5 × 40 இருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணோம்னா இது 10 வந்துட்டு உங்களுக்கு 1000 × 500 × இதை 40 அப்படியே எடுத்துக்கலாம். போட்டோம்னா 5 20 20 1 2 3 1 2 3 திருப்பி 1 2 3. ஓகேங்களா, ஸோ இத்தனை சென்டிமீட்டர் கியூப் வரும் ஏரியா, இந்த வாலோட ஏரியா. ஓகே, ஸோ இப்போ பிரிக்கோட ஏரியா டிவைடட் பை பிரிக்கோட ஏரியா போடணும். பிரிக்கோட ஏரியா வந்துட்டு ஸோ இங்கேயே போட்டுடலாம். டிவைடட் பை 25 × 10 × 8. ஓகேங்களா, ஸோ 4னா 100, 8னா 200, 200 200 × 100. ஓகேங்களா, அப்போ இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கேன்சல் அடிச்சிங்க அப்படின்னா இது 20,000 இருக்கு. அப்போ இங்கே 10,000. ஓகே, 10,000. ஸோ 10,000 பிரிக்ஸ் வந்துட்டு தேவை. ஓகேங்களா, 10,000 ஆன்சர். The area of an ellipse with a semi-axis A and B are given by என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் எலிப்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா பை இன்ட்டு ஏபி. ஓகேங்களா, பை இன்ட்டு ஏபி. ஸோ எது செமி மேஜர் ஆக்சஸ் மைனர் ஆக்சஸ்னு பார்த்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ 36. The perimeter of a regular hexagon with side வந்துட்டு என்னது ஏ சைடு வந்துட்டு ஏ. ஸோ அப்போ ரெகுலர் ஹெக்ஸகனோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. சாரி, ஓகேங்களா, பெரிமீட்டர் அப்படின்னா எல்லா சைடையும் சேர்க்கறது தான். அப்போ மொத்தம் ரெகுலர் ஹெக்ஸகனுக்கு 6 சைடு இருக்கும். அப்போ
6A ஓகேங்களா 6A ஆப்ஷன் டி 37. If the height of a cylinder is doubled and the radius is halved, volume will be. So cylinder ஓகே வால்யூம் என்ன ஃபார்முலா அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஃபார்முலா ஓகேங்களா ஃபார்முலா இதுதான் நார்மல் ஃபார்முலா. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் டபுள்டு அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2H அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. ரேடியஸ் இஸ் சாப்பிடும் அப்போ ஆர் வந்துட்டு R/2. ஸோ இதை வச்சு போட்டோம் அப்படின்னா என்ன வால்யூம் வருது அப்படின்னு. ஸோ வால்யூம் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் பை இன்டூ R/2 அதாவது ஆர் ஸ்கொயர் பை 2 ஓகே ஆர் ஸ்கொயர் பை 2 சாரி இப்போ ஆரே ஆறுதாங்கும் போது அப்போ R/2 ஸ்கொயர் இன்டூ 2H ஓகேங்க 2H அப்போ பை இன்டூ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்டூ 2Hன்னு வரும். இதையும் அடித்தோம்னா 2 அப்போ 1/2 இன்டூ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஓகேங்களா. நீங்கள் ரேடியஸை பாதி இதாக்கி ஹைட்டை டபுள் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ வால்யூம்ல வந்துட்டு பாதி ஆகும். வால்யூம் வில் பி ஹாஃப்டு சரிங்களா பாதி ஆகும் ஹாஃப்டு ஓகே. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஹூஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா வந்துட்டு 22 பை ஓகேங்களா சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் என்ன ஃபார்ம்லானா 2πr இஸ் ஈக்குவல் டு 22 பை ஓகேங்களா. பை வந்துட்டு கேன்சல் இதையும் அடிச்சிங்கன்னா 11. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன கேட்குறாங்க ஃபைண்ட் த ஏரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்துட்டு 11 அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்னது பை ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா பை இன்ட்டு 11 ஸ்கொயர். ஸோ 121 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் டி. ஸோ 39 வால்யூம் ஆஃப் அ ஹெமிஸ்பியர் ஹெமிஸ்பியரோட வால்யூம் V is equal to of radius R. ஸோ 2/3 pi r cube ஓகேங்களா 2/3 pi r cube. நாற்பதாவது கேள்வி the area of the path of a uniform width W around a rectangular field of length L and breadth B is என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்கு இப்படி. ஸோ இது வந்துட்டு எல் இது வந்துட்டு பி ஓகேங்களா பி. ஸோ த ஏரியா ஆஃப் அ பாத் ஆஃப் யூனிஃபார்ம் வித் அரௌண்ட் அ ரெக்டாங்குலர் ஃபீல்ட் இதை சுற்றி வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் வித்தில் வந்துட்டு ஒரு பாத் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வருது. ஸோ இதோட இந்த விட்த் இருக்குல்ல இது வந்துட்டு W அப்படின்னு கொடுக்குறாங்க. W எல்லா சைட்லையும் W தான் இங்கேயும் W. ஓகே இப்போ என்ன கேட்குறாங்கன்னா த ஏரியா ஆஃப் த பாத் ஆஃப் யூனிஃபார்மிட்டி இந்த பாத்தோட ஏரியா இந்த பாத் இருக்குல்ல இந்த ஷேடர் அதாவது ஷேட் ஆகாத போர்ஷன் அவுட்டர்ல இருக்குல்ல இதோட ஏரியா கேட்குறாங்க ஓகேங்களா. இதோட ஏரியா கேட்குறாங்க. நமக்கு உள்ளார இருக்கிறது எல் இன்ட்டு பின்னு தெரியும் இது தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லென்த் இருக்கா இந்த லென்த்தோட இந்த இதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போ இந்த லென்த்து பார்த்து இது வந்துட்டு எல் இது வரைக்கும் எல் இதுலேருந்து இது வரைக்கும் எல். அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு W இது வந்துட்டு டபிள்யூவாக இருக்கும். இந்த டாட்டட் இது வந்துட்டு இங்கே ஒரு டபிள்யூவாக இருக்கும். இந்த சைட் டாட்டட் இது டபிள்யூவாக இருக்கும். அப்போ எல் ப்ளஸ் 2W ஓகேங்களா. ஏன்னா ஏரியா என்ன லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ இந்த பாத்தோட இந்த லென்த் இன்ட்டு இந்த பிரெத்தை எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டு உள்ளார இந்த எல் இன்ட்டு பியை மைனஸ் பண்ணிடணும் ஓகேங்களா. இப்போ இந்த லென்த்தை கண்டுபிடிச்சு இது லென்த் எடுத்தாச்சு. அடுத்தது இப்போ பிரெத் எடுக்கிறோம் ஓகேங்களா. பிரெத் இப்போ இது வரைக்கும் வந்துட்டு நமக்கு பிரெத்துன்னு தெரியும். அப்போ இங்கேருந்து இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு W இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த சைடு வரும்போது உங்களுக்கு இங்கே ஒரு W இருக்கும். அப்போ B ப்ளஸ் 2W மைனஸ் LB அப்படின்ட்டு வரும் ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு ஃபார்முலா ஓகே. ஸோ
ஸோ இதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணாங்கன்னா வந்துட்டு எல்பி இதே மல்டிப்ளை எல்பி ப்ளஸ் டூ எல் டூ டபிள்யூஎல் ப்ளஸ் டூ டபிள்யூபி ப்ளஸ் டூ டபிள்யூ ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ மைனஸ் எல்பின்னு இருக்கும். இந்த எல்பி கேன்சல் ஆயிரும். அப்போ இதில் டூ டபிள்யூன்னு மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா எல் ப்ளஸ் பி ப்ளஸ் சாரி இது வந்துட்டு 4w ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ இங்கே 2w, ஏன்னா இந்த 2w இன்ட்டு 2w 4w ஸ்கொயர், ஸோ 2w. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா இதை அதாவது மொத்தத்தையும் இதை வந்துட்டு எல்லா கன்சிடர் பண்ணிக்கிறோம். எல்லா கன்சிடர் பண்ணோம்னா இது வரை சாரி இதை வந்துட்டு பியா கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? எல் இல்லை, இதுதான் வந்துட்டு எல். ஓகே, இந்த டோட்டல் இதோட ஏரியா இது எடுத்துட்டோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் 2w, இது வந்துட்டு எல் ப்ளஸ் 2w. இதையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ஷேடட் போர்ஷன் நம்ம மைனஸ் பண்ணோம்னா இந்த பாத் நமக்கு கிடைச்சிரு. அவங்க கேட்கறது இந்த பாத் மட்டும் தான் கேட்குறாங்க. அதோட ஃபார்முலா தான் இது. 41 இன் parallelogram adjacent angles are என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஓகேங்களா? சப்ளிமெண்ட்ரினா வந்துட்டு நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா வந்துட்டு சம் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி வரும். அதான் சப்ளிமெண்ட்ரி. parallelogram பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி, இது 180 உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கூட்டினோம்னா 180 வரும். Find the cost of carpeting a room 13 meter long and 9 meter broad with a carpet of 75 meter wide at the rate of 50 மீட்டர் 50 இது பெர் மீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ரூமோட இது வந்துட்டு 13 மீட்டர் இன்ட்டு 9 மீட்டர், ரைட்டா? 13 இன்ட்டு 9 போட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஏரியா ஆஃப் த ரூம் 117 வரும். 117 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ விட்த் ஆஃப் த கார்பெட் விட்த் வந்துட்டு எவ்வளோ 0.75 சென்டிமீட்டர்னா 0.75 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ லென்த் எவ்வளோ, கார்பெட் எவ்வளோ தேவை அப்படின்னா 117 டிவைடட் பை 0.75. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 156 வரும். ஓகேங்களா? 156 மீட்டர். அப்போ காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்கான் அவன்? காஸ்ட் வந்துட்டு 50 ரூபா பெர் மீட்டர். அப்போ 156 இன்ட்டு 50, ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7800 ரூபா வரும். ஓகே, ஈஸி தான். The slant height L of a cone is related to the height h and radius r by the equation. ஸோ கோனில் வந்துட்டு ஏற்கனவே சொன்னேன் எப்படி இருக்கு கோனில் அப்படின்னா வந்துட்டு ஸோ இது வந்துட்டு ஹெச், இந்த ஸ்லாண்ட் ஹைட் எல், இது வந்துட்டு ஆர். ஸோ இது பித்தகோரஸ் தியரம். ஓகேங்களா? அதை தான் கேட்குறீங்க, பித்தகோரஸ் தியரம். ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஓகே, பித்தகோரஸ் தியரம். ஆப்ஷன் டி. A wire the shape of an equilateral triangle of side 12 cm is reshaped into a square. The area of the square என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் 12 சென்டிமீட்டர் அப்படின்னா சைடு தான் ஏ. ஓகேங்களா? அப்போ ஒரு சைடு வந்துட்டு 12 சென்டிமீட்டர். இதை வச்சு தான் வந்துட்டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயரை வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பெரிமீட்டர் வந்துட்டு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னால 12 இன்ட்டு 3. ஓகேங்களா? அதாவது 3a. ஓகே, 3a அப்போ 36 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 36 சென்டிமீட்டர். ஸோ ஸ்கொயரோட அப்போ ஸ்கொயரோட பெரிமீட்டர் இதே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்கொயர் பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு அதுவும் வந்துட்டு 36 தான். பெரிமீட்டர் சேமாக தான் இருக்கும். ஸ்கொயர் பெரிமீட்டர் என்ன ஃபார்ம்லானா 4a. ஓகேங்களா? அப்போ 36 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 9 சென்டிமீட்டர் வரும். அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 9 இஸ் ஈக்குவல் டு 81 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, 81 சென்டிமீட்டர் ஸ்கொயர். வாட் இஸ் த கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ் ஆஃப் அ கியூபிக்கல் வெசல் வித் அ எட்ஜ் ஆஃப் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? கியூபிக்கல் வெசல் அதோட எட்ஜ் வந்துட்டு 10 சென்டிமீட்டர் 45. ஓகே, கியூபிக்கல் வெசல் கியூப் எட்ஜ் வந்துட்டு 10 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த மாதிரி கியூப் இருக்கு.
ஸோ இந்த எட்ஜ் 10 சென்டிமீட்டர்னா ஸோ இதுவும் 10 சென்டிமீட்டர் ஓகேங்களா, இது 10 சென்டிமீட்டர் எல்லாமே காமனாக தான் வரும் ஓகேங்களா. அப்போ கியூபோட வால்யூம் வந்துட்டு என்னது ஏ கியூப், அப்போ 10 சென்டிமீட்டர்னா 10 கியூப் வரும் ஓகேங்களா. அப்போ 10,000 சென்டிமீட்டர் கியூப், 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னா 1 லிட்டர். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம தான் சொல்லியிருக்கோம் 1 m கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர் ஓகேங்களா. 1000 லிட்டர். இங்கே இது சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு ஓகேங்களா, சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு. இதை நீங்க எம் கியூப் மாத்தினீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 0 பாயிண்ட் இதுன்னு வரும் ஓகேங்களா. 1 2 6 இது வரும், 1 2 3 4 001 அப்படின்னு வந்துடும், 001 எம் கியூப் அப்படின்னு வந்துடும். இப்போ 001 எம் கியூப் இன்டூ 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர். இதுதான் ஆன்சர். 46. A circular disc of radius 10 cm is cut into 2 halves. The perimeter of each circular piece is இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது a circular disc of diameter 10 cm. ரேடியஸ் வந்துட்டு 10 சென்டிமீட்டர்ப்பா. ஓகே, ஸோ இந்த பெரிமீட்டர் என்ன ஃபார்முலா, ஆர்க்கு ப்ளஸ் டயமீட்டர் ஓகேங்களா. ஆர்க்கு ப்ளஸ் ஃபார்முலா வந்துட்டு πr ப்ளஸ் 2r ஓகேங்களா. πr அப்படின்னா வந்துட்டு 10, அங்கே 10 பை ப்ளஸ் 20 ஓகேங்களா, ப்ளஸ் 20. ஸோ ஆப்ஷன் ஏ 10 பிளேஸ் ப்ளஸ் 20 சென்டிமீட்டர். ஓகே, 46. 47. வாட் இஸ் த LSA, lateral surface area of the cube? lateral surface area of the cube எவ்வளோன்னு கேட்குறாங்க. A is equal to 8 சென்டிமீட்டர் ஓகேங்களா. அப்போ lateral surface area of a cube பார்த்தீங்கன்னா 4a ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ 4 into 8 ஸ்கொயர் is equal to 64 into 4, 256 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ 47வது கேள்வி. 48. The base of a prism in a triangle with the sides 5, 12 and 13 centimeter. The height of the prism is 10 centimeter. What is its volume அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரையாங்கிள் ஏரியா ஏன்னா half into base into height நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். பேஸ் into height அப்படின்னா வந்துட்டு ஸோ 5 into 12 வரும். ஏன்னா இது பித்தகோரஸ் தியரம் படி தான், இது பார்த்தாலே நமக்கு தெரியுது. 5 into 12 ஓகேங்களா, 6. ஸோ 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ட்ரையாங்கிளோடது. இப்போ அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா ப்ரிசம் வால்யூம் ஓகேங்களா. ப்ரிசம் வால்யூம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா, அதாவது ட்ரையாங்கிள் ஏரியா இன்ட்டு 10 ஓகேங்களா, இன்ட்டு அந்த 10 சென்டிமீட்டர் ஹைட் ஆஃப் த ப்ரிசம் ஓகேங்களா. அப்போ 30 into 10 is equal to 300 சென்டிமீட்டர் கியூப் ஓகேங்களா, 300 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, அதாவது பேஸ் ஆஃப் த ப்ரிசம் இஸ் அ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஒரு ப்ரிசம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கீழே இருக்குது ஓகேங்களா. பேஸ் இது ஜாயின் ஆகுது ஓகேங்களா, பேஸ் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதுக்குன்னு ஒரு ஹைட்டும் இருக்குது மேலே ஓகேங்களா, ஒரு ஹைட்டும் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ரைட்டா, ஹைட்டும் வந்துட்டு இதுக்கு இருக்குது ஓகேங்களா, ஹைட்டும் இருக்குது. இப்போ இதோட வால்யூம் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளோட இந்த 3 இதோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு ஓகேங்களா, அடுத்து இந்த ஹைட்டோட மல்டிப்ளை பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு. How many spherical lead shots each of diameter 4.2 centimeter can be obtained from a rectangular solid of lead with a dimension 62 into 42 into 21 centimeter ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ஒன்று வந்துட்டு கியூபாய்டு ஓகேங்களா, இந்த ரெக்டாங்கிள் வந்துட்டு கியூபாய்டு, இன்னொன்று வந்துட்டு ஸ்பியர் ஓகேங்களா. இப்போ இந்த கியூபாய்டை பொறுத்த வரைக்கும் ரெக்டாங்கிள் இது கொடுத்துட்டாங்க. ஸோ 66 into 42 into 21. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்துட்டு 58212 சென்டிமீட்டர் கியூப் ஓகேங்களா, கியூப் வந்துட்டு வந்துடும். ஸோ ஸ்பியரோட வால்யூம், ஒரு இதோட வால்யூம் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா 4/3 πr கியூப். ஸோ டயமீட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்பெரிக்கல் லெட் ஷார்ட்ஸ் என்ன டயமீட்டரில் இருக்கணும், 4/3 into π into
4.2 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2.1 இன்ட்டு 2.1 இன்ட்டு 2.1 ஓகேங்களா 2.1. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 38.808 சென்டிமீட்டர் கியூப் ஓகேங்களா சென்டிமீட்டர் கியூப் வரும். ஸோ இந்த இது டிவைடட் பை இந்த ஸ்பியர் போட்டோம்னா ஸோ 58212 டிவைடட் பை 38.808 போட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்பர் ஆஃப் இது வந்துடும் 1500 ஸ்பியர் பால்ஸ் வந்துட்டு வரும் ஓகேங்களா. ஸோ எது கேட்குறாங்களோ எந்த ஷேப்பில் இருந்து எது பெருசோ அது டிவைடட் பை சின்னது போட்டோம்னா ஸோ உங்களுக்கு குவான்டிட்டி வந்துட்டு வந்துடும். The area of the four walls of a room is 120 ஓகேங்களா. Area of four walls okay 120 meter square. The length of a room is twice its breadth and the height is 4 meter. What is the area of the floor அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. So the length of the room is twice its breadth. அப்போ L is equal to 2B ஓகேங்களா. ஸோ L is equal to 2B. What is the area of the floor ஓகேங்களா. ஃப்ளோர் ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ எல்எஸ்ஏ நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு இது ரூம்னால 2H இன்ட்டு L + B அப்படின்னு வரும் ஓகேங்களா. L + B அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க ஏரியா 4 வால்ஸ் வந்துட்டு சொல்லிட்டாங்க 120 அப்படின்னு. இதுதான் அப்போது ஹெச் வந்துட்டு 4 சென்டிமீட்டர் அதுவும் வந்துட்டு 4 மீட்டர் அதுவும் கொடுத்துட்டாங்க. அப்போ 2 இன்ட்டு 4 L + B அப்படின்னா வந்துட்டு L வந்துட்டு 2B + B. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு 120 is equal to 8 into 3B ஓகேங்களா 8 into 3B. அப்போ B is equal to 120 divided by 8 into 3 இது வந்துட்டு 3 இன்ட்டு 120னா 40 8 இன்ட்டு 6. ஸோ B is equal to 6 8 5 ஸோ 5 சென்டிமீட்டர் ஓகேங்களா 5 சென்டிமீட்டர். இப்போ L is equal to 2Bன்னு இருக்கும். அப்போ which is equal to 2 into 5 is equal to 10 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ஃப்ளோர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் ஃப்ளோர் is equal to L into B ஓகேங்களா L into B. அப்போ 10 into 5 is equal to 50 மீட்டர் ஸ்கொயர். இதுவும் மீட்டர் ஓகேங்களா மீட்டர் இதுவும் மீட்டர் 50 மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இந்த கிரிட்டிக்கல் சம் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ கொஷின் பேப்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை வச்சுட்டு இந்த வீடியோ பார்த்துங்க ஓகே. தேங்க்ஸ்ப்பா.